ஒருநாள் ஒரு இளம் துறவி ஜென் மாஸ்டர் கிட்ட போய் கேட்டான், குருவே, என் வாழ்க்கையில பெரிய மதிப்பு என்ன? ஜென் மாஸ்டர் சிரிச்சாரு, பின் தோட்டத்துல ஒரு பெரிய கல்ல எடு. மார்க்கெட்க்கு கொண்டு போய் விக்குற மாதிரி நில்லு. யாராவது விலை கேட்டா பேசாத. 2 விரல மட்டும் காட்டு. பாகேன் பண்ணாலும் விக்காத. திருப்பி கொண்டு வா. அப்போ சொல்றேன் உன் வாழ்க்கையோட பெரிய மதிப்பு என்னன்னு. மறுநாள் காலையில துறவி அந்த கல்ல மார்க்கெட்க்கு கொண்டு போனான். ஒரு வீட்டம்மா வந்து கேட்டாங்க, இந்த கல் எவ்வளோ? துறவி 2 விரல காட்டுனான். அம்மா சொன்னாங்க, $2. சரி, $20 தரேன். ஊறுகாய் ஜாடிக்கு ஏட்டா வச்சுக்கிறேன். துறவிக்கு ஷாக். வெறும் கல்லுக்கு $20? நம்ம மலையில இவ்ளோ கல்லு கிடக்கு. விக்காம திரும்ப மாஸ்டர் கிட்ட ஓடுனான். குருவே, ஒரு வீட்டம்மா என் கல்லுக்கு $20 தரேன்னு சொன்னாங்க. இப்போ சொல்லுங்க, என் வாழ்க்கையோட மதிப்பு என்ன? மாஸ்டர் சிரிச்சாரு, நாளைக்கு அதே கல்ல மொசம்க்கு கொண்டு போ. அதே மாதிரி 2 விரல காட்டு. விக்காத. திரும்ப வா. மொசம்ல கூட்டம் கூடிடுச்சு. ஒருத்தர் சொன்னாரு, $2000 தரேன். சிலை செய்ய பெர்ஃபெக்ட் கல். துறவி மிரண்டு போய் கல்ல திருப்பி கொண்டு வந்தான். மாஸ்டர், இன்னைக்கு $2000. இப்போவாவது சொல்லுங்க, என் மதிப்பு என்ன? மாஸ்டர், நாளைக்கு ஆன்டிக்ஸ் ஷாப்க்கு போ. பாகேன் பண்ணாலும் விக்காத. ஆன்டிக்ஸ் ஷாப்ல ஒருத்தர் கல்ல பார்த்ததும் $20,000 துறவி ஷாக்காக அவர் ஏத்துனாரு. $2,00,000 தரேன். துறவி கல்ல தூக்கிட்டு ஓடி வந்தான். குருவே, இன்னைக்கு $2,00,000. இப்போ சொல்லுங்க. ஜென் மாஸ்டர் அன்பா சொன்னாரு, மகனே, உன் வாழ்க்கையோட மதிப்பு இந்த கல் மாதிரி தான். நீ வெஜிடபிள் மார்க்கெட்ல நின்னா உன் மதிப்பு $20. மொசம்ல நின்னா $2,000. ஆன்டிக்ஸ் ஷாப்ல நின்னா $2,00,000. வேற வேற இடம், வேற வேற பொசிஷன் உன் வாழ்க்கைக்கு வேற வேற மதிப்பு கொடுக்கும். பாடம், உன் மதிப்பு கல்லுல எழுதுனது இல்ல. நீ எங்க நிக்குற, யார் கூட இருக்க, என்ன சாய்ஸ் எடுக்குற அத பொறுத்து மாறும். உன்னோட பொட்டென்ஷியல மதிக்காத இடத்துல மாட்டிட்டு இருக்கியா? பின்னாடி நின்னு கேளு, நான் சரியான இடத்துல இருக்கேனா? சரியான ஆட்கள் கூட இருக்கேனா? நான் ஜொலிக்கிறேனா? இல்ல சந்தேகம் பயம் என்ற நிழல்ல ஒளிஞ்சிட்டு இருக்கேனா? உன்கிட்ட ஒரு யூனிக் கிஃப்ட் இருக்கு. ஒரு திறமை, ஒரு பேஷன். அத நீயே நம்பலனா மத்தவங்க எப்படி நம்புவாங்க? உன் வாழ்க்கை ஒரு விலைமதிப்பற்ற பரிசு. உன் மதிப்ப மத்தவங்க முடிவு பண்ண மாட்டாங்க. நீ எடுக்கிற முடிவு தான் முடிவு பண்ணும். புத்திசாலித்தனமா தேர்ந்தெடு. உன்ன நம்பு. உன் வாழ்க்கை ஒரு அழகான மாஸ்டர்பீஸ் ஆகும்.